ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا ابن ذبيحين، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழும் புகழ்ச்சியும் ஏகரேவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் வீரவுலகத்திற்கு பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை விழுவாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் இந்த சபையில் வீற்றிருக்கிற நாம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அமீன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மாதத்தில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சோதனையில் இருந்து ஈடேற்றத்தை கொடுத்தானோ, அதே மாதத்தில் தான் அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சந்ததியில் வந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அகோரமான சம்பவம். அப்படி எல்லா நபிமார்களும் முஹர்ரம் 10 என்று சொல்லப்படுகிற இந்த மாதத்தில் சோதனையில் இருந்து ஈடேற்றம் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றில் இருந்து எழுப்பப்பட்ட நாள், எழுந்த நாள் இந்த நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌம் காப்பாற்றப்பட்ட மாதம் இந்த மாதம். அப்படி நபிமார்களுக்கு மத்தியில் சோதனையில் இருந்து அவர்கள் அந்த சோதனையில் இருந்து மீண்ட ஒரு மாதமாக இந்த முஹர்ரமுடைய 10 என்பது இருக்கிறது. ஆனால் இதே இந்த முஹர்ரத்துடைய 10 அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால், அது இந்த கர்பலா என்ற ஒரு போரை தவிர வேறு எந்த ஒன்றும் நடக்கவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதாக பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவித்தார். அப்பொழுது அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதாக பல சஹாபாக்களுக்கு ஆசை இருந்தது. ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிற பொழுது தன்னுடைய பாதையில் ஷஹீதானவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிற பொழுது, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டவர்களை, அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தானவர்கள், இறந்தவர்கள் என்பதாக கூறாதீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அப்படி தன்னுடைய பாதையில் ஷஹீதானவர்களை அல்லாஹ் தஆலா மிக உயர்தரமான அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். அப்பொழுது அந்த பாதையில் நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அந்த போரில் எங்களுடைய உடலை நாங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதாக பல சஹாபாக்களுக்கு ஆசை இருந்தது. அப்பொழுது அந்த அடிப்படையில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் திருமணமாகி அன்று இரவு என்னுடைய மனைவியுடன் சேருவதை விட அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போர் செய்து ஷஹீதாகுவதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அப்பொழுது ஷஹீதுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அப்போ இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் பார்க்கிற பொழுது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இறந்து விடுவார்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதாக பெருமானார் ஜிப்ரீல் மூலம் பெருமானாருக்கு வகையாக அறிவிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் பெருமானார் ஏன் தன்னுடைய பேர பிள்ளைக்கு துஆ செய்யவில்லை என்பதாக பார்க்கிற பொழுது இதில் பல்வேறு விதமான நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார்கள். சில காலங்கள் கழிகிறது, பெருமானார் அவருடைய ஆட்சி காலம் கழிகிறது, குலஃபாக்களுடைய ஆட்சி என்பது வருகிறது. குலஃபாக்களுடைய ஆட்சி முடிந்ததற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததற்கு பின்னால் அவருடைய மகனான யஸீத் அவர் ஆட்சிக்கு வருகிறார். அவர் ஆட்சிக்கு வந்து இஸ்லாமிய சில சமூகங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். என்னை நீங்கள் பைஅத் செய்து என்னை நீங்கள் ஆட்சியில் நான் அமர்வதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதாக யஸீத் அவர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இது ஒரு நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் கூஃபாவில் இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகப்படியான கடிதம் வருகிறது. நீங்கள் கூஃபாவுக்கு வந்து விடுங்கள், இங்கு நீங்கள் ஹலீஃபாவாக நீங்கள் இருங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்பதாக கூஃபாவாசிகள் கூப்பிடுகிறார்கள். அப்ப அதை பார்த்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கூஃபாவிற்கு செல்லுகிற பொழுது அங்கிருந்த பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தடுக்கிறார்கள். நீங்கள் கூஃபாவிற்கு போக வேண்டாம், கூஃபாவாசிகள் சாதாரண நபர்கள் அல்ல, அவர்கள் உங்களை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். எப்படி உங்களுடைய தந்தையை கொலை செய்தார்களோ, எப்படி உங்களுடைய அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்களோ, அதே போன்று உங்களையும் கொலை செய்து விடுவார்கள். நாங்கள் உங்களை கொலை செய்வதை நாங்கள் ஒருபொழுதும் ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் இங்கிருந்து நீங்கள் அவ்வாறு செல்ல வேண்டும் என்றால் எங்கள் மீது உங்களுடைய குதிரையினுடைய குளம்புகள் ஏறி அதை எங்களை மிதித்ததற்கு பின்னால் எங்கள் மீது நீங்கள் ஏறி செல்லுங்கள் என்பதாக அந்த மக்கள் எல்லாம் கூறுகிற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கு அநீதமான ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த ஆட்சியை தடுத்து எறிவது அஹ்ல பைத்தான எங்களின் மீது அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் செல்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து செல்கிறார்கள். போகிற வழியில யஸீத் என்ன செய்கிறாருன்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை அனுப்பி வைக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லும்போதே சொல்லுகிறார், அவர்களை ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய கூட்டத்திற்கும் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு என்ன செய்து விடாதீர்கள், தண்ணி கொடுத்து விடாதீர்கள். அதே போன்று அவர்களை கடலின் பக்கமும் அதே போன்று அவர்களை புல்வெளியின் பக்கம் அழைத்து வராதீர்கள், மாதாக அவர்களை பாலைவனத்தின் பக்கம் அழைத்து வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இதே போன்று அவர்களை அழைத்து வரப்பட்டு அந்த பாலைவனத்திலே கர்பலா என்ற ஒரு இடத்திலே நிற்க வைக்கப்பட்ட பின்னால் சில காலங்கள் கழிகிறது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய கூட்டத்தினர்களுக்கும் அவர்கள் மிக பெரும் அந்த சோதனையை கொடுக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியாக இருந்ததற்கு பின்னால் அதன் பிறகு சில காலங்கள் கழிகிறது. அப்பொழுது கடைசியாக அந்த போர் என்பது நடைபெறுகிறது. அந்த போரில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல் என்பது, இது ஒரு நீண்ட வரலாறு, நேரமில்லை என்பதற்காக சொல்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு அவருடைய உடல் என்பதை 8 குதிரையின் மூலம் என்ன செய்யப்படுகிறது, அவர்களினுடைய உடல் 8 குதிரையின் மூலம் இழுத்து செல்லப்படுகிறது. ஏன், அவர்களுடைய தலை மட்டுமல்ல, அவருடைய உடல் கூட அவர்களுடைய தோழர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதாக அந்த யஸீதுடைய ஆட்கள் நிலைத்து இவ்வாறு செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொன்று, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு இன்னொரு காரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுப்பதற்காக முனையிட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஆட்டை கொடுத்தான் என்பது வரலாறு. அப்படி இருந்தும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை, அல்லாஹ்வுடைய பாதையில் என் மகனை நான் தியாகம் செய்ய முடியவில்லை என்று மிக பெரும் ஒரு கவலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அந்த கவலையை அல்லாஹ் தஆலா போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் பெருமானாருடைய சந்ததியில் அல்லாஹ் தஆலா அவ்வாறு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ஷஹீதாக்கினான் என்பது ஒரு வரலாறு. அதனால்தான் பெருமானார் சொல்லுவார்கள், ஆனால் இப்னு தபீஹை
நான் அறுக்கப்படக்கூடிய 2 தந்தையினுடைய மகன் என்பதாக சொல்வார்கள். இப்படி கஷ்டப்பட்டு நம்முடைய இடத்திலே இந்த தீனை சேர்த்திருக்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும். அந்த குடும்பத்தினர்களை கண்ணியப்படுத்திய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.